ஹாட்ஸ்பாட் 2 வந்து நான் 1ஓட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து அப்படியே லைக் ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி படத்தை கொண்டு வந்திருக்காங்க. 3 கதையுமே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கருத்து சொல்ல வராங்க சொசைட்டிக்கு. நம்ம அது வந்து ரசிகரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இன்டைரக்டாக தளபதி பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். நம்ம வந்து அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் பார்க்கணும். தளபதி தான் வெயிட்டு, தலை தான் வெயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் போயிட்டு அடிக்கிறதோ, இல்லை வம்பு பண்ணுறதோ, இல்லை வந்து எதாவது பிரச்சனை பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க தளபதி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தான். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் நம்ம பார்க்கணும். இவர் தான் வெயிட்டு, அவர் தான் வெயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண வேணாம். நல்லா தான் ப்ரோ. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான். அஸ்வின் நல்லாவே நடிச்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச கதை வந்து அஸ்வின் கதை தான். அதில் நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்கிறதுனால அந்த கதை வந்து ஒரு மாதிரி நல்லா என்கேஜிங்காக இருக்குது. அந்த கதை ஓவராலாக சொசைட்டிக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல வராங்க ப்ரோ. சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பூமர் கிரிஞ்சுன்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. பெஞ்சிங்கு, சுச்சுவேஷன்ஷிப்பு, இது எல்லாமே வந்து சும்மா ரிலேஷன்ஷிப்புங்கன்னா என்னென்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நினச்சதை விட சூப்பராக இருக்குது. 3 கதையுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக 3ஆவது கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், ரசிகரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது சொசைட்டியில் நடக்கிறத இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக அது ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அவங்களோட கேரக்டரு அவங்க வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அப்படின்றக்காக இந்த கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலயமா நிறையா மெசேஜ் கன்வே ஆகும் ப்ரோ. கண்டிப்பாக ஹியூமர் தான் ப்ரோ படத்துக்கு ப்ளஸ்ஸே. அதுவும் 3ஆவது கதையில் சூப்பராக ஹியூமர். அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சூப்பராக பண்ணியிருப்பார். டைமிங் சூப்பராக அடிப்பார் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. அஸ்வின் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. அவரோட கேரக்டர் கதை தான் 3ஆவது கதை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஹியூமர். ஆமாம், எனக்கு பார்ட் 2ல் வந்து பார்ட் 2 நல்லா தான் ப்ரோ இருக்குது. பார்ட் 1ஓட பார்ட் 2 நல்லாயிருக்கு. இல்லை, மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக. சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதை வச்சு ஒரு படமாக எடுத்து ஹியூமர்லாம் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்து சொல்லியிருக்க மெசேஜை மட்டும் புரிஞ்சுக்கணும்.